guys, welcome to our குட்டி வாண்ட சேனல். இன்னும் தேர்தலோட முடிவுகள் தெரிய கிட்டத்தட்ட நம்மள்ட்ட கம்மி நாள் தான் இருக்குது. வர திங்கக்கிழமை மே 4 அன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துடும். தெரியும் யார் போஸ்டிங்க்கு வரப்போகிறா, நெக்ஸ்ட் சிஎம் யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகமே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நிறைய குளறுபடி வேலைகள் எல்லாமே இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மே 4 பார்த்தீங்கன்னா 8:30 மணி கிட்டத்தட்ட வாக்குகள் எண்ணிக்கை ஆரம்பிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வாக்குகள் தான் ஃபஸ்ட்டு எண்ணுவாங்க. அந்த வாக்குகள் எண்ணும் போதே யார் முன்னிலையில், இந்த தபால் வாக்கிலே யார் ஃபஸ்ட்டு முன்னிலையில் இருக்கிறா, யாருக்கு அதிகமாக ஓட்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் இப்போ தேர்தல் ஆணையத்திட்டிருந்து வந்திருக்கு. இப்போ நிறையா 234 தொகுதிகள் மொத்தம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருக்கிற பாக்ஸுக்கு நிறையா ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு சின்ன பிரச்சனைகள், இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம நியூஸில் பார்க்குறோம்ல, சீல் வச்ச பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, நள்ளிரவில் கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சில கல்லூரிகளில் வைக்கிற பாக்ஸோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இல்லை, பேக் போயிருக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் ஆகிறதுனால அவங்க தேர்தல் ஆணையத்திலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேறு ஒரு மாநிலத்திலேருந்து பெரிய அதிகாரிகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அதிகாரிகளை நாங்கள் நியமிப்போம். அது எப்போ, வாக்கு எண்ணுறதுக்கு 2 days பிஃபோர் மே 2 பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பாதுகாவலரை அதுவும் இங்கே இல்லை, தமிழ்நாடு அதாவது ஸோ வேறு மாநிலத்திலேருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, தெரியல எங்கே இருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சேஃபான கார்டனை நாங்கள் போடுவோம், பாடி கார்டு மாதிரி நாங்கள் போடுவோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதிக்கும் நாங்கள் இந்த மாதிரி பாதுகாவலரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மே 2 வருவாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க போய் இந்த சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளாரே யார் ஜெயிப்பா, யாருக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, யாருனால ஓட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருனால வாக்குகள் இந்த முறை அதிகமாச்சு, எதனால் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே மக்கள் பாதி பேர் கிட்டத்தட்ட போட முடியாமல் போனதுக்கு காரணமும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வேணும்னே பேருந்தெல்லாம் நிறுத்தி வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நல்ல தலைவர் தான் சிம்மாசனத்தில் ஏறுவார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கேசஸில் யார் இருக்கிறா, டிஎம்கே வருவாங்களா, ஏடிஎம்கே வருவாங்களா, சீமான் அண்ணன் வருவாங்களா, இல்லை தளபதி விஜய் அண்ணா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு